மேஷராசி வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு வக்ரகதி அடைகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள கிளேசம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வந்து சேரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் போய் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். படிப்புக்காக போட்டித் தேர்வுக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பாக்கியம் அமையும். அதுவும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு 6/12/2025 மேலே எதிர்பாலினத்தவரோட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5, 6, 7 3 கிரகங்களும் 8ஆம் இடத்துல மறையிறது. அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பல கோடி குவிந்தாலும் சற்று பொறுமையாக இருந்து கையாள்வது மிகவும் நல்லது. அவர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலும் குரு 3ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியானதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் பார்ட்னர்ஷிப் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் அதை தவிர கூட்டு தொழிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே மூலதனம் போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். மிதுனத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இருக்கிறது பெரிய ஏற்றம். திரிகோணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சிகளில் சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. போட்டிகளில் நிச்சயமான வெற்றி. 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். இருந்தாலும் சூட்டின் வழியாக இரத்த கொதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், இருதய சம்பந்தப்பட்ட உடல்நிலை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அரசாங்கம் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தாலும் அவங்க நினச்ச காலேஜ் கிடைக்காது. ஏன்னா அப்ளை பண்ணதில் நினச்ச காலேஜ் கிடைக்காது. கொஞ்சம் கம்மியான கிரேட் இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே குரு. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 10ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல, அதாவது செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் 95 விழுக்காடுகள் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும். ஐயா, கடக ராசியை பொறுத்தவரையிலும்
உங்களுக்கு ஏற்றமான காலம் இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எழுத்து பணியில் இருக்கிறவங்க, படிப்பு பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே எல்லா அதாவது டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தடையானால் 5ஆம் இடம் நல்ல ஒரு ஆட்சி வலிமை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா குருவின் பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய போட்டிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சனி பகவான், எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டாளிகளுடன் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான ஒரு அதாவது அதிகமாக ஒட்டுறவு வச்சுக்கிறது அப்படின்றது இந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது எப்பொழுதுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் சனியின் தாக்கம் நிச்சயமாக உண்டு. அதனால் 85 விழுக்காடு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் வரும். சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா கேந்திரத்தில் ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வீடு மனை பாக்கியங்கள் இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகும்போதும் திக்பலம் அடைகிறதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவிஞர்கள், கதை கட்டுரை எழுதுகிறவங்க, அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அது தவிர இந்த வாசக்கால் செய்கிறவங்க, மரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதீதமான முதலீடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சுப செலவுகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும். கன்னியா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. பண வருமானத்திற்கு ஒரு குறைச்சலும் இருக்காது. பண வருமானம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண காலம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம். 95 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும். துலா ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். 10 நாட்கள் தான் இருக்கார். இருந்தாலும் ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவை அதீதமாக கொடுப்பார். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் மிகுந்த நிதானம் தேவை. 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை. ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக கடுமையான பேச்சுக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக அது நல்லபடியாக தோணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தீங்களேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு 90 விழுக்காடு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, தற்பொழுது சற்று பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். அது தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அயனசயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசியே வர்றதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் 27/11/2025 அப்புறத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபங்கள் செலவுகளாகக்கூடிய சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து 4ஆம் இடத்தில் மிகுந்த அலைச்சலை கொடுப்பார், சுகங்களை கெடுப்பார் அப்படின்றதையும் மனசில் கொண்டு உங்களுக்கு இந்த மாதம் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் நிச்சயமாக ஒரு 80 விழுக்காடு மாற்றங்கள் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, என்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களாக அமையும். ஷார்ட் ட்ரிப், வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு இருந்தும் கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலையில் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். 95 விழுக்காடு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது மகரத்தை பொறுத்தவரை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிறைவேறும். உடல் நலத்தில் ஏற்றம், என குருவின் பார்வை உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரிகள் மூலியமாக லாபமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் நிச்சயமாக திருப்திப்படுத்தப்படும். நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவார்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், நிச்சயமாக போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அதை தவிர வேலையில் மாற்றங்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும்
90 விழுக்காடு மாற்றங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம் வருது. ராசிநாதன் ராசியில் ஆட்சி, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடக்கூடிய வாய்ப்பும், ஆசைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது. ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறு சிறு தொல்லைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். மீன ராசியை பொறுத்தவரையில் 7.5 சனி ஆரம்பித்தாச்சு. விரய சனி, அதாவது சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிடுறார். அதனால் விரய சனி கொஞ்சம் அதிகமாக இதுவாக இருக்கும். வெளிநாடு போக வேண்டி பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பணவரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை கட்டுறீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிகமான முதலீடுகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தாயை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இடத்தை விட்டு பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் இருக்கும். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.